கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. 16 வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை, மத்திய அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். இது இந்து தமிழ் திசையில் ஒரு நீண்ட செய்தி கட்டுரையாக வெளியாகி இருக்கிறது. நேற்றைக்கு ஒரு அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கிறார். அதில் ரொம்ப கவனமாக சிந்தித்து பல விஷயங்களை அவர் தொகுத்து தருகிறார். ரொம்ப உபயோகமான ஒரு அறிக்கையாக இருக்கிறதுனால அதை விரிவாகவே நான் பார்த்துடுறேன். ப்ளஸ் என்னுடைய கருத்துக்களை நான் இறுதியில் சேர்க்கிறேன். 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை பிரான்ஸ் நாடாளுமன்றம் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது. இது அன்புமணி ராமதாஸ் சொல்றார். குழந்தைகளின் உடல் நலன், மனநலன் ஆகியவை சார்ந்து பார்க்கும் பொழுது இது மிகவும் அவசியமான நடவடிக்கையாகும். சமூக ஊடகங்களுக்கு குழந்தைகள் அதிகம் அடிமையாகும் நாடுகளில் ஒன்றான இந்தியாவும் இத்தகைய தடையை முன்னெடுக்க வேண்டும். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானின் முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த தடை வரும் ஜனவரி மாதம் முதல் முழுமையான நடைமுறைக்கு வரும். இந்த சட்டத்தின்படி வரும் செப்டம்பர் மாதம் முதல் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடங்க முடியாது. ஏற்கனவே தொடங்கப்பட்ட 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் கணக்குகள் ஜனவரி முதல் முடக்கப்படும். ஐரோப்பிய யூனியனில் இத்தகைய தடையை கொண்டு வந்துள்ள முதல் நாடு பிரான்ஸ் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். குழந்தைகளின் நலன் கருதி சமூக ஊடகங்களை பயன்படுத்த முதலில் தடை விதித்த நாடு ஆஸ்திரேலியா தான். கடந்த 2025 டிசம்பர் மாதம் அந்நாட்டில் இந்த தடை நடைமுறைக்கு வந்த பிறகு கனடா, பிரேசில், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளும் குழந்தைகளின் சமூக ஊடக பயன்பாட்டுக்கு தடை விதித்துள்ளன. இங்கிலாந்து, ஸ்பெயின், கிரீஸ், ஜெர்மனி, டென்மார்க் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் இதே போன்ற தடையை கொண்டு வருவது குறித்து ஆராய்ந்து வருகின்றன. இது எல்லாமே அன்புமணியோடைய அறிக்கையிலிருந்து வருது. இந்தியாவில் கர்நாடகம் மற்றும் ஆந்திர அரசுகள் குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளன. இந்த தடை மட்டும் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுப்போம். ஏன்னா இந்தியாவில் ஒரு மாநில அரசால் அப்படிப்பட்ட ஒரு தடையை கொண்டு வர முடியாது, செயல்படுத்தவும் முடியாது. மற்ற நாடுகள் செய்கிறதுக்கும் இதுலேயும் வித்தியாசம் இருக்குது. அதனால் அதை ட்ராப் பண்ணிடுவோம். சமூக ஊடகங்களுக்கு குழந்தைகள் அடிமையான பிறகு விளையாடும் வழக்கம் குறைந்து விட்டது. கபடி, கிரிக்கெட் உள்ளிட்ட உடல் திறன் சார்ந்த விளையாட்டுகளை குழந்தைகள் மறந்துவிட்டனர். ஆன்லைன் விளையாட்டுகளை மட்டுமே அவர்கள் விளையாட்டாக கருதுகின்றனர். இதனால் உடல் பருமன், விட்டமின் டி குறைபாடு உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு குழந்தைகள் ஆளாகின்றனர். இந்த விட்டமின் டி மனிதர்கள் வெயில் அவர்களுடைய உடல்ல நேரடியாக சருமத்தில் படணும். பட்டால் உடலே விட்டமின் டியை தயாரித்து கொள்ளும். அதை விட்டுட்டு ஏசி ரூம்குள்ளே உட்கார்ந்துட்டு வெயிலையே பார்க்காமல் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தால் விட்டமின் டி குறைபாடு ஏற்படும். இந்தியாவில் எக்கச்சக்கமான விட்டமின் டி குறைபாடு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கிறது. இங்கே தான் சூரியனும் அதிகமாக கிடைக்குது, இருந்தாலும் அது பயன்படுவதில்லை. இந்த பாதிப்புகளிலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிப்பது தான் தீர்வாகும். கர்நாடகம், ஆந்திரம், கோவா ஆகிய மாநிலங்கள் குழந்தைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்ய போவதாக அறிவித்திருக்கின்றன. ஆனால் அதை நோக்கிய உறுதியான நடவடிக்கைகளை எந்த மாநில அரசும் மேற்கொள்ளவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி குழந்தைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை தடை செய்யும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுவதில்லை. இதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், ஒரு மாநிலம் சொல்லுச்சுன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. இந்தியாவில் தொலைத்தொடர்பு என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மத்திய பட்டியலில் 31ஆம் பொருளாக இடம்பெற்றுள்ளது. எனவே இது மாநில பட்டியலில் உள்ள பொது சுகாதாரம், குழந்தைகள் நலன் ஆகிய அதிகாரங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களை பயன்படுத்த குழந்தைகளுக்கு மாநில அரசுகள் தடை விதித்தாலும் அவை சட்டவிரோதமானவை என்று உச்சநீதிமன்றம் அறிவிக்கும் வாய்ப்புள்ளது. குழந்தைகளின் உடல் நலன், மனநலம், கல்வி, எதிர்காலம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அவர்களை சமூக ஊடகங்களின் பிடியிலிருந்து மீட்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எனவே பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளை பின்பற்றி இந்தியாவில் 16 வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். இதுதான் அறிக்கை. ரொம்ப பாராட்டணும் முதல்ல அன்புமணியை. இந்த மாதிரியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதை இவ்வளவு தூரம் தொகுத்து ஆய்ந்து ஓன் கருத்துக்களை முன்வைத்து கொடுப்பதற்கான அரசியல்வாதிகள் மிக 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 குறைவானவர்களே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேபி அண்ணாமலை ஒருவர் தான் இந்த மாதிரியாக இதை பற்றி பேசவே முடியும். ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய பாராட்டுகளை கட்டாயமாக நம்ம அன்புமணிக்கு தெரிவித்து விடுவோம். இதில் மேலே 2-3 விஷயங்கள் நான் என்னுடைய பார்வையிலிருந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இணையத்தை வழங்காமல் இருத்தல்.
ஒட்டுமொத்தமாக நோ இன்டர்நெட், நோ கம்ப்யூட்டர்ஸ். அடுத்தது கணினி ப்ளஸ் இணையம். கணினி, பெரிய திரை கணினி. நான் சொல்கிறது வந்து இணையமும் கிடையாது, செல்பேசி சின்ன திரையோ அல்லது ஒரு பெரிய திரையோ எந்த திரையும் கொடுக்காமல் இருத்தல், இன்க்ளூடிங் தொலைக்காட்சி, ஒரு குறிப்பிட்ட வயது வரை. இது சொல்கிறோமே தவிர நடக்குமா, சில பெற்றோர்களாவது செய்வார்களா அப்படிங்கிறது தான் கேள்வியே. அடுத்தது பெரிய திரை வச்சுக்கோங்க, இணையம், பட் ரெஸ்ட்ரிக்டட் இணையம். அதில் என்ன வரும் அப்படிங்கிறது பேரண்டல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், பெற்றோர்கள் கட்டுப்படுத்துவது. அடுத்தது சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் சேர்த்து, இன்ஸ்டாகிராம் மற்றும் அது போன்ற, அதில் ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே வச்சுங்க. அதை எப்பொழுது மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு வழங்கலாம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பாட், அது எந்த வயதில் கொடுக்கலாம்? இது எல்லாத்தையும் வந்து தீவிரமாக பரிசீலித்து நிறைய ரிப்போர்ட்டுகள், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட பேசி தொகுத்து ஒரு டிரெக்ஷன்ஸ் மாதிரி, கைட்லைன் மாதிரி நம்முடைய பெற்றோர்களுக்கு முதல்ல தரணும். அது எவ்வளோ பேர் பின்பற்றாங்கிறத அடுத்து வைத்துக்கொள்ளலாம். மிகச்சிறிய குழந்தைகளுக்கு ஸ்க்ரீனை கொடுக்கறது ரொம்ப 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 டேஞ்சரஸ். அவர்கள் பல ஸ்கில்ஸை கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகளை, பிஹேவியரை, முகத்தை பார்த்து தங்களை மாற்றிக்கொள்ளுதல், பலவேறு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான சிலவற்றை கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய இம்ப்ரெஷனபிள் அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பொத்தி மூடி வச்சு கண்ணிலே காட்டாதுன்னு சொல்லலை. பெற்றோர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு டிவைஸை குழந்தை கேட்கத்தான், சின்ன குழந்தை அதை தாவி பறிக்கும். உடனே அதில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு இந்தா பாரு கேளு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை காமிச்சாதான் சோறு சாப்பிடுவேன், ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த பிடிவாதம் பிடிக்கும் அந்த குழந்தைக்கு நீங்கள் வேற வழி இல்லை, தொலையுது, அப்படியாவது சோறு திங்கட்டும் என்று நீங்கள் ஆரம்பித்து விட்டால் அப்படியே அதுக்கு அடிமையாகிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபோனை பிடுங்கி அது கையில் வச்சுக்கிட்டு பிடிச்சி கையால் அழுத்தி ஏதோ அதோடு அது விளையாடிட்டு இருக்கும். தட் இஸ் வெரி ரிஸ்கி. இதை பற்றி நிறைய அறிஞர்கள் எழுதிட்டாங்க, பேசிட்டாங்க, ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த டிவைஸ் அஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் மீடியம், அதுக்கு டைம் கட் ஆஃப் கொடுக்கறது. நீ பயன்படுத்தலாம், குழந்தைகள் படம் பார்க்கலாம், அது கூட முடிந்தால் நான் உனக்கு வந்து பெரிய டிவி ஸ்க்ரீனில் ஒரு கார்ட்டூன் படம் போடுறேன், ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்று சொல்லக்கூடாது. உனக்கு அரை மணி நேரம் தான், இதை பார்த்துட்டு ஓடி போய் விளையாடு. நீ தெருவில் விளையாடு, வீட்டில் ஓடி பிடிச்சி விளையாடு, பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடு, ஆனால் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, விடமாட்டேன் அப்படிங்கிறத பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று வருகிறது. மோட்டார் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும். கையை காலை அசைச்சு கற்றுக்கிற நேரத்தில் ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லதல்ல. அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து சோஷியல் மீடியா. இப்போ இவர் முக்கியமாக பேசுவது சோஷியல் மீடியா தடை. சோஷியல் மீடியானா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் உங்களை மற்றவர்கள் தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் மற்றவர்கள்ட்ட பேசுகிறீங்க, அது உங்களை மூழ்கடிக்குது. பக்கத்து வீட்டில், எழுத்த வீட்டில், பள்ளிக்கூடத்து பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துறதுக்கு பதில் அவங்கள்ட்டையுமே இந்த சோஷியல் மீடியா மூலமாக தான் டிங் 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 டிங்னு மெசேஜ் போயிட்டு வந்துட்டு காது தாங்க முடியல. இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் ஆன்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட பக்கத்தில் இருக்கிறதே நமக்கு வந்து டென்ஷனாக இருக்குது. டிங் 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 டிங்னு அலர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அது உங்கள் பிரெயினால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பிரச்சனை, அதில் யாரோட நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பெற்றோர்களுக்கு ஒரு கண்காணிப்பு இல்லாமல் இருக்கிறது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அந்த விதத்தில் வந்து நிச்சயமாக இதில் சில கட்டுப்பாடுகள் வேண்டும். இவர் என்ன சொல்கிறாரு, அன்புமணி உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள்ங்கிறாரு. இந்தியாவில் அவ்வளோ ஈஸியாக சட்டமாக கொண்டு வர முடியாது. ஆனால் நம்ம வந்து இதை டிபேட் பண்ணிவிட்டு இவ்வளவு மேலை நாடுகள் கொண்டு வந்திருக்கிறது, நாமும் இதை செய்ய வேண்டியது தான். கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி எந்த வயது வரை எதை கொடுப்போம், எந்த வயதுக்கு பிறகு தான் சோஷியல் மீடியா அதை கட்டுப்படுத்த முடியும். சோஷியல் மீடியா நிறுவனங்கள் இது கிட்டத்தட்ட தயாராகிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 நாட்டில் ஐரோப்பாவில் பேன் வந்துருச்சுன்னா என்டையர் யூரோப்பியன் யூனியனில் பேன் பண்ணிவிடுவாங்க.
அமெரிக்காவில் பேன் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது, அது அவங்க பிரச்சனை. பட் கனடா பண்ணிடும். இப்படி வரிசையாக அவங்களுக்கு வந்து நல்ல நாடுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து தங்களுடைய குழந்தைகள் மீதான ஒரு பற்று, பரிவு, பாசம் இருக்கிறதுனால அவங்க அதை எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. அதற்கு பிறகு இந்தியா வந்து வெயிட் பண்ணாமல் உடனடியாக கொண்டு வந்துருச்சுனாலே இவர்களோடு சேர்ந்து நம்ம அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை காப்பாற்றலாம். இணையத்தை பயன்படுத்தாதீர்கள்னு சொல்லலை, படிப்புக்கு, தகவலுக்கு மற்றும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபுல் அடல்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கவலையே கிடையாது. நீ மாட்டுக்கு நீ நெட்ஃப்ளிக்ஸ்லேயே மூழ்கிப்போ அப்படின்னா போயிட்டு போ, அது உன் இஷ்டம். புக்கு படிக்கிறியா இல்லை கதை புஸ்தகம். நான் வந்து ஒன்றும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி படின்னுலாம் சொல்லலை. கதை புத்தகமாக படிக்கிறாயா இல்லை கதையாக பார்க்கிறாயா, உங்களுடைய இஷ்டம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது ரீடிங் அப்படிங்கிற ஸ்கில்லும் ரீடிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி அறவே போயிடுச்சு. ஒரு பிரிண்டட் பேப்பரை கொடுத்து இதை படித்து இந்த 10 பக்கம் இருக்குது, இதை படித்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னா உண்மையிலேயே 6ஆம் வகுப்பு மாணவர்கள்லேருந்து இதை செய்யணும். நீங்கள் இந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள். ரேண்டமாக ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய கட்டுரையை தமிழிலோ ஆங்கிலத்திலோ பிரிண்ட் பண்ணி ஒரு குழந்தையிடம் 6ஆவது படிக்கிற குழந்தைகிட்ட கொடுத்து, அப்பா இதை படி, சத்தமாக படித்து விட்டு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லு, தொகுத்து சொல்லு அப்படின்னு நீங்கள் இந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் உங்கள் குழந்தைகளிடம் கொடுத்து இதை செய்து பாருங்கள். 6ஆவது 7ஆவது 8ஆவது 9ஆவது 6ஆவதிலிருந்து 12ஆவது வரை படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கொடுத்து செய்து பாருங்கள். தமிழில் இதோடைய அடுத்த கட்டமாக தமிழில் இருக்கிற கட்டுரையை கொடுத்துட்டு, தம்பி இதை படித்து விட்டு ஆங்கிலத்தில் சுருக்கமாக ஒரு 4 வாக்கியங்களை சொல், அல்லது ஆங்கிலத்தில் கொடுத்து விட்டு இதை முழுமையாக படித்து விட்டு எனக்கு புரிவது போல 4 வாக்கியங்களில் தமிழில் இதை எனக்கு விளக்கி சொல் அப்படின்னு சொல்லுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதுதானே நம்மளுடைய கல்வி வந்து நமக்கு கொடுத்துருக்க வேண்டிய ஒரு திறன். அந்த திறன் இருக்கிறதா நம்முடைய மாணவர்களிடம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக இதை நீ படிச்சுட்டே இல்லைப்பா, இதை பற்றி எனக்கு ஒரு பத்தி எந்த இலக்கண பிழையும் இல்லாமல் எழுது, தமிழில் எழுது அல்லது ஆங்கிலத்தில் எழுது அப்படின்னு கேளுங்க. இதெல்லாம் அந்த குழந்தைகள் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கல்வி ஓரளவுக்கு சரியான திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் பின்னூட்டத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் குழந்தைகளோடு, உங்கள் பக்கத்து வீட்டு குழந்தைகளோடு, உங்களுடைய உறவினர் குழந்தைகள் 6லேருந்து 12ஆம் வகுப்பு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு வீடியோவை காமிச்சு அதுக்கு மற்றதெல்லாம் அடுத்த டெஸ்ட் நம்ம அடுத்து பண்ணலாம். ஒரு வீடியோவை முழுமையாக பார்த்து 10 நிமிடம் பார்த்து அந்த வீடியோ என்ன சொல்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஜென்சி ஜென்ரேஷன் நம்ம இன்றைக்கி சொல்கிறோமே, அவர்களுடைய புரிந்து கொள்ளும் திறன், சரியாக வாக்கிய அமைப்பில் ஏதாவது ஒரு வாக்கியத்தை எழுதுவது, எல்லாத்துக்கும் ஏஐயை நம்பி இருக்கிறது. அவங்க போடுற டாக்டர்டு கிராஃபிக்ஸ் ஏஐயில் பண்ணுது, ஏஐ ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து தப்பும் தவறுமானது, நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது வந்து டப்பாவாக அது வந்து சரிப்படுத்தி அதை எழுதிடும். அதனால் நீங்கள் வந்து சரியான ஒரு வாக்கியத்தை எழுத வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டீங்க. இன்ஃபோகிராஃபிக்ஸ் அதுவே வந்து நீங்கள் கொடுத்ததை ஏதோ இன்டர்பிரட் பண்ணி ஏஐ வந்து ஒன்று பண்ணி கொடுத்துருது. ஆனால் உங்களுக்கு எழுத தெரிய வேண்டும் அல்லவா? இப்போ ஏஐ ஒரு இன்ஃபோகிராஃபிக் கொடுக்குதுன்னா அதை படித்து புரிந்து கொண்டு எது சரி என்பதை, இந்த டிஸ்கிரிமினேஷன் என்பதை தெரிய வேண்டும் அல்லவா? இப்போ இது எல்லாவற்றையும் சமூக ஊடகங்கள் பாதிக்கின்றன. அப்போ இதை வந்து விரைவில் நம்ம இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். இதற்கான ஒரு நாடு தழுவிய விவாதம் தேவை. இதை ஆரம்பித்து வைத்ததற்காக அன்புமணிக்கு பாராட்டுகள். இது வந்து மத்திய அரசு வரை போகணும், பிரதமர் நரேந்திர மோடியிடம் போகணும், புதிய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி இதை பார்க்கணும். ஒரு கட்டத்தில் இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் இதை பற்றி பல்வேறு மாநிலங்களிலும் விவாதங்கள் ஏற்பட்டு, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரையும் நான் வரவேற்கிறேன் இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் இதில் சொல்லி மாற்றங்களை கொண்டு வந்தால் நல்லது. ஆனால் நான் முழுமையாக அன்புமணி அவர்களை ஆதரிக்கிறேன். சிற்சில இடங்களில் கொஞ்சம் ரீவர்க் பண்ண வேண்டியிருக்குங்கிறதை தவிர்த்து. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.